ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெதர் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்லீவில் இருந்து உங்களுக்கு எப்படி வரும்ன்றதை நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஸ்லீவ் மேலே, இது வந்து கீழே இருந்து மேலே போகிற மாதிரி இருக்கும். முன்னாடி காமிச்சது வந்து மேலேருந்து கீழே வர மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம போட்டிருக்க டைப் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருந்து மேலே போகிற மாதிரி தான். இது பாருங்கள், இந்த மாதிரி ஆப்ஸில் வந்து உங்களுக்கு இந்தமாரி ஆப்பில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிக்சராகவே கிடைக்கும். நீங்கள் வந்து அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ளவுஸ் டிசைனாக நீங்கள் அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பாருங்கன்னா, உங்களுக்கு தனியாக போட்டு காமிச்சா அந்த அளவுக்கு ஒரு கிளியராக இருக்காது. அப்படின்றதுனால நம்ம ஸ்லீவ்லேருந்து எப்படி போடுவோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ட்ராயிங் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் கீழே வந்து அந்த அவுட்லைன், அதாவது வந்து ஸ்லீவ் பார்டர் வரும் இல்லைங்களா, அதுக்காக நான் சும்மா ஒரு லைனில் வந்து கட் பீட் கொடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து அந்த கர்வில் வந்து ஃபுல்லாகவுமே நம்ம கட் பீடே தான் லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் கட் பீட்டில் தான் உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சுகர் பீடுமே போட்டுக்கலாம். நான் இன்னும் உங்களுக்கு வந்து பீட்ஸை பற்றின கிளாஸஸ் எடுக்காததுனால நான் இது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எதுவுமே சொல்லலை. சும்மா அப்படியே மேலோட்டமாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது மட்டும்தான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இதேமாரி ஸ்டிச் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு வந்து பீட்ஸ் இல்லாமல் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றதுமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரலும் பார்த்தீங்க அப்படின்னா தான் இதில் நான் என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு சொல்லியிருக்கேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா? கண்டிப்பாக கடைசி வரலும் பாருங்கள். இப்போ வந்து ஏற்கனவே அங்கே ஒட்டி வச்சுருக்க ஸ்டோனுக்கு வந்து பாருங்கள், இப்போ பீட்ஸை சுற்றி வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துக்க போகிறோம். ஒரு பீட்ஸாக வந்து நீங்கள் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ இது ஃபுல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எப்படி வந்து நம்ம அந்த கர்வில் வந்து அந்த டிசைன் போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். மேலே கர்வு தெரியுது பார்த்திங்களா? அதிலே வந்து நான் உங்களுக்கு அந்த கர்வை வந்து நான் ரெண்டாக பிரிச்சுருக்கேன். பீட்ஸ் வச்சது ஒரு லைனு, பீட்ஸ் வைக்காமல் இருக்கிறது ஒரு லைனு. ஓகேவா? பாருங்கள், பிரிச்சுக்கிட்டே இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைடில் இருந்துமே ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சென்டரில் இருந்துமே ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து இப்போ நான் உங்களுக்கு சைடில் இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதை காமிச்சிருக்கேன். இது இந்த வீடியோவிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் இருந்தும் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் கடைசி வரலுமே பாருங்கள். பாருங்கள், நம்ம வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த லைன் கர்வாக ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைனில் ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு மேலே கொண்டு போய்ட்டு ஒரு ஸ்டிச் பண்ணி அப்படியே பின்னாடி இழுத்துட்டு வந்து எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கே ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு, திரும்பவும் மேலே எடுத்துகிட்டு போய்ட்டு நடுவில் இருக்க லைனில் ஒரு ஸ்டிச்சு, பீட்ஸ் லைனில் ஒரு ஸ்டிச் பண்ணி கீழே அப்படியே கொஞ்சம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செகண்ட் லைனில் வந்து ஒரு அழகாக ஒரு நாட் ஒன்று ஃபார்ம் ஆகும். ஓகேவா? கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் போட்டுட்டு தான் நீங்கள் திரும்ப அடுத்த ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு கிளியராக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பாருங்கள், ஒரு ஸ்டிச்சு மேலே கொண்டு போயிட்டு அங்கே ஒரு ஸ்டிச்சு, பின்னாடி ரிவேஸில் இழுத்து நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு, திரும்பவும் மேலே ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு, திரும்ப அப்படியே கீழே கொண்டு வந்து அங்கே ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு. ஓகேவா? இதே மாதிரி தான் நீங்கள் போடணும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் கிளாஸஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். யாராவது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஒரு சைடு நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஒரு சைடு போட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த சைடு எப்படி போடலாம் அப்படின்றதையுமே பாருங்கள். ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு, திரும்ப சென்ட்ரல் லைனில் கொண்டு போய்ட்டு அங்கே ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு, திரும்ப கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு, மேலே கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டிச்சு, அப்படியே எடுத்த இடத்துக்கே கொண்டு வந்து அங்கே ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு. ஓகேவா? இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் வந்து கண்டினியூ ஆகும். இப்போ இந்த இதில் பாருங்கள், நம்ம இது ஃபுல்லாகவுமே போட்டு முடிச்சுட்டு எப்படி பீட்ஸ் இல்லாமல் எப்படி நம்ம வந்து இந்த ஃபெதர் ஸ்டிச்சை வந்து போடலாம் அப்படின்றதுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாருங்கள், அவ்வளோதான். இது ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நான் செகண்ட் கர்வில் வந்து நான் பீட்ஸ் கொடுக்கல, வெறும் செயின் ஸ்டிச், அதாவது வந்து ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஒரே ஒரு கர்வ் மட்டும்தான் போட்டிருப்போம். ஆனால் இதில் வந்து நம்ம அந்த பீட்ஸ் வச்சோம் இல்லைங்களா, இதில் ஸ்டோன் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் வந்து ஸ்டோன் வைக்காமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து பாருங்கள், நான் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அந்த இது வந்து நான் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், ஸ்டோன் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே மெத்தட் தான். ஸ்டோன் வைக்கிற கர்வ்லேருந்து ஒரு ஸ்டிச்சு, மேலே கொண்டு போயிட்டு நடுவில் ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் மேலே கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச்சு, திரும்ப கீழே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கேயே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு.
திரும்பவும் மேலே ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு, திரும்ப கீழே எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுமோ அதே இடத்துக்கு வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு. ஓகேவா? இதே மாதிரி தான் வரும். அது வந்து நீங்கள் வந்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு 2 பக்கமும் பிரித்து போட்டிருப்பீங்க. இது வந்து நம்ம ஒரு சைடில் இருந்து ஆரம்பிக்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக்காகவே இன்னொரு சைடு அப்படியே அழகாக வந்துடும். பாருங்கள், இது ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுக்கலாம். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து அழகாக நீட்டாக வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டிச்சையுமே ஒரு தடவை மட்டும் போட்டு பார்க்காம ஃபுல்லாக போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. சரிங்களா? மேலே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற கேப் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லைனில் நல்லா அடர்த்தியாக இருக்குது. ஆனால் மேல் லைனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குது. அது வந்து ரொம்ப கேப் விடாமல் ஒரு நூல் இல்லை கொஞ்சோண்டு அந்த ஒரு சின்ன கேப் விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறமா நடுவில் வந்து நான் B7000 க்ளூ வச்சு ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். இந்த ஸ்டோன் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அதை சுற்றியுமே ஜரி த்ரெட்டால் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணி என்ன போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இது வந்து பீட்ஸ் வச்சது, இது வந்து பீட்ஸ் இல்லாதது. உங்களுக்கு எது வருதோ அதை போட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்க்கு அனுப்புங்க.